தமிழக சுதந்திர வீர வரலாற்றில் தமிழகத்தின் ஜாலியன் வாலாபாக் என்று அழைக்கப்படும் தியாக வரலாறு நடந்தேறிய தேவகோட்டை மற்றும் அதன் தாலுகாவை தன்னகத்தே கொண்டது காரைக்குடி தொகுதி. கம்பீரமான வீடு, காரசாரமான உணவு, வெள்ளை பணியாரம் போல் மனம், வெளிநாடுகள் பொருளீட்டிய தமிழ் இனம், கடவுளுக்கே பசி எடுக்கும் காரைக்குடி சாப்பாடு, கண்டாலே பசியேந்தும் காரைக்குடி பலகாரம், வீட்டிற்கு வண்ணம் சேர்க்கும் ஆத்தங்குடி டைல்ஸ், விளக்கென்றால் புகழ்பெற்ற அரியக்குடி அகல்விளக்கு, கண்ணியமிக்க பெண்ணியத்திற்கு பெருமை சேர்க்கும் காரைக்குடி கந்தாங்கி சீலை வகைகள், கோபுரத்தில் தமிழை ஏற்றி வைத்து தமிழ் தாய்க்கு என்று தமிழகத்தில் தனிக்கோவில் அமைத்த ஊர் எங்கள் காரைக்குடி. கல்விக்கு கொடை கொடுத்து காரைக்குடி கல்விக்குடியாக மாற்றிய வள்ளல் அழகப்ப செட்டியார் மற்றும் உலக புகழ் பெற்ற கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் பிறந்ததும் காரைக்குடி தான். இவ்வாறு பல்வேறு பெருமைகளுடைய காரைக்குடி தொகுதியை முதலில் அமைச்சர் தொகுதி என்னும் அந்தஸ்துக்கு உயர்த்தி எனக்கு அமைச்சர் பதவியும் வழங்கி அழகு பார்த்து கொண்டிருக்கும் அருமை தலைவர் முதல்வர் அவர்களுக்கு மீண்டும் என் நெஞ்சத்திலிருந்து கோடி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, காலம் கருதி என்னுடைய உரை சுருக்குகிறேன். காணாமல் போனவர்கள் பற்றிய அறிவிப்பை கேள்விப்பட்டிருப்பீர்கள். காணாமல் போன மலைகளை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? பெரம்பலூர் மாவட்டத்தில் எலும்பலூர் கிராமத்தில் 75 மீட்டர் உயரமுள்ள பிரம்மரிஷி மலை 2006ஆம் ஆண்டு முதல் சுமார் 3 ஏக்கர் பரப்பரப்பில் 25 மீட்டர் உயரம் வரை வெட்டி எடுக்கப்பட்டு காணாமல் போய்விட்டது. பெரம்பலூர் மாவட்டத்தில் அறநிறை கிராமத்தில் 90 மீட்டர் உயரமுள்ள கோனாரிபாளையம் மலை 2004ஆம் ஆண்டு முதல் சுமார் 8 ஏக்கர் பரப்பளப்பில் வெட்டி எடுக்கப்பட்டு காணாமல் போயிடுச்சு. பெரம்பலூர் மாவட்டத்தில் செங்குணம் கிராமத்தில் 25 மீட்டர் உயரமுள்ள செங்குணம் மலை 2026ஆம் ஆண்டு முதல் சுமார் 7 ஏக்கர் பரப்பில் 20 மீட்டர் வெட்டி எடுக்கப்பட்டு காணாமல் போயிடுச்சு. மதுரை மாவட்டம் கீழவளவு கிராமத்தில் 25 ஏக்கர் பரப்பில் 50 மீட்டர் உயரத்தில் ஒரு சர்க்கரை பெரு மலை இருந்திருக்கு. ஆனால் 2003க்கு அப்புறம் அந்த மலையில் 7.5 ஏக்கர் காணாமல் போயிடுச்சு. மதுரை மாவட்டத்தில் கொண்டையம்பட்டி கிராமத்தில் 35 மீட்டர் உயரமுள்ள குன்று 2021க்கு பிறகு சுமார் 5 ஏக்கர் பரப்பு வெட்டி எடுக்கப்பட்டு காணாமல் போயிடுச்சு. திருப்பத்தூர் மாவட்டத்தில் ஆம்பூர் பேட்டை கிராமத்தில் 10 மீட்டர் உயரமுள்ள குன்று 2024ஆம் ஆண்டு முதல் சுமார் 2 ஏக்கர் பரப்பு வெட்டி எடுக்கப்பட்டு காணாமல் போயிடுச்சு. ராணிப்பேட்டை அனந்தலை கிராமத்தில் 16.16 ஹெக்டேர் பரப்பளவில் 70 மீட்டர் உயரத்தில் அனந்தலை மலைன்னு ஒன்று வந்திருக்கு. ஆனால் 1998க்கு அப்புறம் இந்த மலையை காணாமல் போயிடுச்சு. கோயம்புத்தூர் மாவட்டத்தில் முத்தூர் கிராமத்தில் 4 ஏக்கர் பரப்பளவில் 6 மீட்டர் உயரத்தில் குன்று ஒன்று இருந்திருக்கு. ஆனால் 2022ஆம் ஆண்டுக்கு பிறகு அந்த குன்றே காணாமல் போயிடுச்சு. கோயம்புத்தூர் மாவட்டத்தில் முத்தூர் கிராமத்தில் 3 ஏக்கர் பரப்பரப்பில் 10 மீட்டர் உயரத்தில் குன்று ஒன்று இருந்திருக்கு. ஆனால் 2022ஆம் ஆண்டு முதல் இந்த குன்றே காணாமல் போயிடுச்சு. தென்காசி மாவட்டத்தில் அரியநாயகிபுரம் கிராமத்தில் 7.5 ஏக்கர் பரப்பளவில் 50 மீட்டர் உயரத்தில் கோணமலை இருந்திருக்கு. ஆனால் 99க்கு அப்புறம் இந்த குன்றே காணாமல் போயிடுச்சு.